இன்றைய நாள் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் ரஃபா பார்டர் திறக்கப்படும் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் போல்டாக ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவது என்றால் இப்படியான ஒரு நேரத்தில் பேச்சுவார்த்தைக்கு வரவே மாட்டோம். அது நீங்க வெனிசுவேலாவில் பார்த்துக்கிறேன்னு இல்லைன்னு சொன்னா வேறு ஏதாவது ஒரு நாட்டில் பார்த்துக்கிறேன்னு எங்க கிட்ட அதை செய்ய முடியாது. அணு ஆயுதம் செய்கிற இடத்திற்கு ஈரான் வராமல் தடுப்பது அமெரிக்காவினுடைய முதன்மை நோக்கமாக இருக்கிறது. பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை நிறுத்துவது இரண்டாவது நோக்கம். அமெரிக்காவினுடைய தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு எந்த அளவுக்கு ஈரான் தயாராகி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. ஈரானுடைய சொந்த தயாரிப்பு, இது அமெரிக்காவிலிருந்து வாங்கினது கிடையாது. அரபு நாடு மற்ற எல்லாமே அமெரிக்காவிலிருந்து தான் வாங்குவாங்க. இது ஈரானுடைய சொந்த தயாரிப்பு. ஷஹீத் பஹ்மான் பகேரி என்று இதற்கு பேர். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்த நிலையில தற்போது ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அடுத்ததாக காசாவிலே என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்கிற கேள்விகளுக்கு மத்தியில அமெரிக்காவினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய காசாவுக்கான அமைதி வாரியத்தினுடைய தலைவர் கடந்த வாரம் எதிர்வருகிற வாரங்களில் உடனடியாக ரஃபா கடவை திறக்கப்படும், ரஃபா கேட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் என்று சொல்லி இருந்தார். ஆனால் இதுவரைக்கும் ரஃபா கேட் ஓப்பன் பண்ணப்படவில்லை. ரஃபா கடவை திறக்கப்பட வேண்டும். அதனூடாகத்தான் மருந்துகள், தண்ணீர், உணவுகள், ஆடைகள் என்று காசா மக்களுக்கு தேவையான அனைத்தும் உள்ளே போக வேண்டும் என்பது யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய முக்கியமான விதியாக இருக்கிற போது கடந்த 3 மாதங்களாக யுத்த நிறுத்தத்தினுடைய எந்த விதிகளையும் இஸ்ரேல் மதிக்காமல் தொடர்ந்து பாலஸ்தீன் அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த சூழலில் தான் இன்றைய நாள் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் ரஃபா பார்டர் திறக்கப்படும் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அது திறக்கப்படுகிற வரைக்கும் அதனை நம்ப முடியாது என்கிறது அல் ஜசீராவுக்கான காசாவினுடைய செய்தி முகமை. எனவே ஞாயிற்றுக்கிழமை ரஃபா கடவை திறக்கப்பட்டால் காசா மக்களுக்கு எதிர்வருகிற ரமதானுடைய காலம் ஓரளவுக்கு தணியக்கூடிய, அவர்களுக்கு தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாக அமையும். எனவே ரஃபா கடவை திறக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முதன்மையாக விடுத்துக்கொண்டு, நமக்கெல்லாம் தெரியும் மத்திய கிழக்கு ஒரு உச்சகட்டமான சூடான நிலையை அடைந்திருக்கிறது. எந்த நேரத்திலும் ஒரு பாரிய யுத்தம் ஏற்படலாம் என்பதுதான் அங்கிருக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. இப்படியான சூழல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் எங்களோடு நீங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள வாருங்கள் என்று ஈரானை அழைக்கிறார். நீங்க ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு வந்துருங்க, வந்து இனிமே நாங்கள் நியூக்ளியர் தயாரிக்க மாட்டோம், அதுக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் உங்களோட எந்த தாக்குதலையும் நடத்த மாட்டோம், உங்கள் மேலே அட்டாக் பண்ண மாட்டோம் என்று அவர் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒன்று தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்றால் ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும் என்று சொல்கிறார். இதே நேரத்தில் இதுவெல்லாம் வெளிப்படையாக ஊடகங்களில் அவர் பேசக்கூடிய பேச்சுக்களாக இருக்கிறது. இதை தாண்டி மத்தியஸ்த நாடுகளோடு, குறிப்பாக துருக்கி, அதே போன்ற கத்தர் வழியாக அமெரிக்கா பேசக்கூடிய பேச்சுக்கள் எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால், தேவை ஏற்பட்டால் நாங்கள் ஒரு தாக்குதலை ஈரான் மீது நடத்துவோம். ஏன்னா இப்ப யுத்த கப்பல்கள் வரைக்கும் வல்லமையை விட, இதுக்கு முன்னாடியும் தாக்குதலுக்கு வந்திருக்கிறாங்க, ஆனா இதுக்கு முன்னாடி வந்ததை விட உச்சகட்டமான ஒரு தாக்குதல் நிலைக்கு நாங்கள் மத்திய கிழக்குக்கு வந்துட்டோம். ஈரான் எங்களோட ஒரு ஒப்பந்தத்துக்கு வரலன்னா, ஒரு சரண்டர் நிலைக்கு வரலன்னு சொன்னா நாங்கள் அட்டாக் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்படி அட்டாக் பண்ணினா ஒரு சைன் அட்டாக்காகத்தான் அது இருக்கும். அதாவது ஒரு அடையாள தாக்குதலாக சில இடங்களுக்கு மட்டும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். அதே மாதிரி ஈரானையும் சில இடங்களுக்கு மட்டும் தாக்குதல் நடத்த சொல்லுங்க. இது என்னடா கூத்தா இருக்குது? நீ சண்டைன்னா சண்டை, சமாதானம்னா சமாதானம். இது எப்படி இருக்குன்னா, நான் உன் கன்னத்தில் அரைவேன், நீ கொஞ்சம் என்ன தடாவி விட்டு போயிரு, திருப்பி அரைஞ்சிடாத. இந்த மாதிரி அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பப்ளிக்ல வீராப்பு பேசுகிறவர்கள் இந்த கிரவுண்டில் ஈரானோடு அமைதி பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு கசிந்திருக்கக்கூடிய சூழல்ல அப்பாஸ் அராக்சி, ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர், போல்டாக ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவது என்றால் இப்படியான ஒரு நேரத்தில் பேச்சுவார்த்தைக்கு வரவே மாட்டோம். நீங்க கப்பல்களை எல்லாம் கொண்டாந்து நிறுத்துவீங்க, USS ட்ரூமன் வரும், USS ஆப்ரகாம் லிங்கன் வரும், உங்ககிட்ட இருக்கிற எல்லா படைபலத்தையும் கொண்டு வந்து எங்க எல்லையில குவிப்பீங்க,
குவிச்சு புட்டு வா பேச்சுவார்த்தைக்குன்னு அந்த மிரட்டலுக்கு பயந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றாக்கள் நாங்கள் கிடையாது. அது நீங்கள் வெனிசுவேலாவில் பார்த்துக்கிறேன்னு இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது ஒரு நாட்டில் பார்த்துக்கிறேன்னு எங்ககிட்ட அதை செய்ய முடியாது. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம். எப்படி பேச்சுவார்த்தைன்னு கேட்டால் 1 to 1 மரியாதையாக நடக்க வேண்டும். நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு கெத்தா வருவோம், நீங்களும் கெத்தா வந்துக்கிறீங்க. நீங்கள் கெத்தா வந்து நிற்பீங்க, நாங்கள் கையை கட்டிக்கிட்டு வரணுங்கிற தேவை எங்களுக்கு கிடையாது என்று சொல்லி அப்பாஸ் ஆராக்சி சொல்லி இருந்தார். சொன்ன மறுகணமே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆக்சியோஸுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொன்னார்னா, நீங்கள் எங்களோடு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும், நாங்கள் எல்லா ப்ரிப்பரேஷனில் இருக்கிறோம், பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா அட்டாக் பண்ணுவோம் நாங்கள் என்று சொல்லி வெளிப்படையாகவே ட்ரம்ப் என்ன பண்ணியிருந்தாருன்னா மீண்டும் ஒரு அச்சுறுத்தலை ஈரானை நோக்கி சொல்லியிருந்தார். இந்த அச்சுறுத்தலுக்கு ஈரான் மறுபடியும் பதில் அளித்திருந்தது. எப்படியான பதில்னா 2 தரப்பால் பதில் கொடுக்குறாங்க, 2ம் ஒரே பதிலாக இருக்கிறது. முதலாவதாக ஈரானுடைய ஐநாவுக்கான தூதரகம் ஒரு பதிலை சொல்லுகிறது. அது என்ன பதிலை சொல்றாங்கன்னு கேட்டால், அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்லையும் ஈராக்லையும் இதே மாதிரி தாக்குதல்களை நடத்தினார்கள். இந்த தாக்குதல்களில் 7000 அமெரிக்க சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டாங்க. ஈராக்கார மட்டும் சாகல, அமெரிக்கன் 7000 பேர் செத்துருக்கிறாங்க. அதே மாதிரி 7 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களை வேஸ்ட் ஆக்கினது தான் மிச்சமாக போனது. எனவே பரஸ்பர மரியாதை நிமித்தமாக எங்கள் நலன் உங்கள் நலனை கருத்தில் கொண்டு ஒரே டேபிளில் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மாறாக சண்டைக்கு தள்ளப்பட்டால் எங்களை பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு தெரியும், முன்பு எப்போதும் இல்லாத வகையில் எங்களுடைய பதிலடி கனமாக இருக்கும் என்று சொல்லி ஐநாவுக்கான ஈரானுடைய தூதரகம் ஒரு பதிலை சொல்லியிருந்தது. இதே பதிலை கொஞ்சம் வித்தியாசமாக, அதை விட காட்டமாக ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிற நேரங்கள்ல எல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது. இதை சொல்லித்தான் டொனால்ட் ட்ரம்ப் பதில் சொன்னார். திரும்பவும் அதை சொல்றாரு, எங்களை மிரட்டி வாங்க பேச்சுவார்த்தைக்குன்னா நாங்கள் வரமாட்டோம், நீங்களும் கூலா வாங்க நாங்களும் கூலா வர்றோம், இல்லை நீங்க கெத்தா வாங்க நாங்களும் கெத்தா வர்றோம். பேச்சுவார்த்தைங்கிறது 1 to 1 இருக்குன்னு வந்து அடிமையாக கையை கட்டி நிற்கிறதுக்கு நாங்கள் வெனிசுவேலாவோ வேறு எந்த நாடோ கிடையாது என்று சொல்லக்கூடியவர் மேலதிகமாக என்ன சொன்னார்னு சொன்னால், ஏதோ நாங்கள் ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் சமாதானத்துக்கு தயாராக இருக்கிறோம்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாதுன்ட்டாரு. போதுமா? இதைத்தானே எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. எந்த அளவுக்கு கேவலமாக அமெரிக்கர்களுக்கு பதில் சொல்லிட்டாருன்னா, அமெரிக்காவோடு உள்ரங்கமாகவோ வெளிரங்கமாகவோ நாங்கள் எந்த பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபடவில்லை, ஈடுபடுவதற்கான முயற்சிகளையும் செய்யவில்லை, அச்சுறுத்தல் நீடிக்கிற வரைக்கும், கப்பல்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் கூப்பிடுகிற வரைக்கும் நாங்கள் வரமாட்டோம். அது மட்டுமல்லாமல் ரொம்ப இந்த அண்மை காலங்களில் ஸ்டீவ் விட்காஃப் மத்திய கிழக்குக்கான அமெரிக்காவினுடைய தூதருக்கும் எனக்கும் இடையிலே எந்த தொடர்பும் இல்லைங்கிறார். அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவராக இருப்பவர் ஸ்டீவ் விட்காஃப், இவரோட தான் எல்லா பேச்சுவார்த்தைகளையும் நடத்துவாங்க. அவருக்கும் எனக்கும் இந்த சமீபத்திய நாட்களில் எந்த தொடர்புமே கிடையாது. எங்களால் எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கான அழைப்பும் விடுக்கப்படவில்லை. நாங்கள் ஏன்னா அமெரிக்க அதிபர் இன்னைக்கும் சொல்றாரு, எங்கள்கிட்ட அவங்க பேச்சுவார்த்தைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தெளிவாக சொல்றாரு அப்பாஸ் ஆராக்சி, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர், நாங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளுக்கும் அமெரிக்காவிடம் கேட்கவே கிடையாது. அது பச்சை போய் எங்க நிலைப்பாடு திட்ட தெளிவாக இருக்கிறது. அச்சுறுத்தல்களுக்கும் அதிகப்படியான கோரிக்கைகளும் இல்லாத நேரத்தில் மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம். இல்லாத போது நேரடியாக மிக தெளிவான பதிலடியை அமெரிக்காவுக்கு எதிராக கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி வெட்ட வெளிச்சமாக பச்சையாக போட்டு உடைச்சிட்டாரு. எனி டைம் நாங்கள் ரெடி, நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு நிற்கிறது ஈரான் என்பதை சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் அப்பாஸ் ஆராக்சி. இப்படியான சூழலில் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் அலி ஹாஷிம் இது தொடர்பாக இன்றைக்கு அங்குள்ள நிலவரத்தை அல் ஜசீரா சார்பாக அவர் வெளியிடும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டால், வெளிப்படையாகவே ஈரான் அமெரிக்காவோடு போரிடுவதற்கு தயாராக இருக்கிறது. ரொம்ப தெளிவாக ஈரான் அமெரிக்காவோட சண்டைக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தைகள் சரியாக அமையுமாக இருந்தால் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார். அதே நேரம் சண்டை என்றால் சண்டைக்கும் தயாராக இருக்கிறார்கள். பணிந்து போவதற்கு ஈரான் தயாராக இல்லை என்று ஜசீராவினுடைய தெஹ்ரானுக்கான பத்திரிகையாளர் அலி ஹாஷிம் சொல்லுகிற செய்திகளையும் அல் ஜசீரா இன்றைக்கு ஒளிபரப்பி இருப்பது மட்டுமல்லாமல், மேலதிகமாக கத்தார் பல்கலைக்கழகத்தினுடைய சர்வதேச உறவுகளுக்கான பேராசிரியர் அத்னான் ஹயாஜ் அவங்களிடத்தில் அல் ஜசீரா போய் கேட்குறாங்க, இப்போ உள்ள நிலைமையை பற்றி ஒரு பூகோள ரீதி, ஒரு ஜியாகிரபியில் நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க, என்ன நடக்கலாம் என்று கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேலுடைய மேலாதிக்கத்துக்கு சவாலாக இருக்கிற ஈரானை அழிப்பது அல்லது அடக்குவது தான் அமெரிக்காவுடைய திட்டம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான்.
என்னன்னா மத்திய கிழக்குல மிடில் ஈஸ்டுக்குள்ள நான் தான் ராஜாவாக இருக்கணும், என் பேச்சை தான் அத்தனை பேரும் கேட்கணும், எனக்கு கட்டுப்படணும் இல்லைனா நடக்கிறது வேற பார்த்துக்கன்னு சொல்லி இஸ்ரேல் இருக்க நினைக்கிறான். இஸ்ரேலை மீறி எவனுமே எதுவும் பண்ணக்கூடாது, இஸ்ரேல் சொல்றதை தான் சவுதி கேட்கணும், ஈரான் கேட்கணும், குவைத் கேட்கணும், பஹ்ரைன் கேட்கணும், கத்தர் கேட்கணும், யுஏஇ கேட்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நினைக்கிறான். ஏன்னா அவனுடைய இலக்கு அதான், நான் எங்கேயும் அடிப்பேன், உள்ள பூந்து எதையும் பண்ணுவேன், எத்தனை நாட்டுக்குள்ளேயும் நான் அடிப்பேன், எவனும் கேட்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த தன்னுடைய இருமாப்பை வச்சுக்கிறதுக்கு இஸ்ரேல் நினைக்கிறாங்க. அப்படித்தானே செஞ்சாங்க. கத்தருக்குள்ளே அடிச்சாங்களா இல்லையா? கத்தரால் என்ன செய்ய முடிஞ்சது? ஆனால் ஈரானுக்குள்ளே அடித்தா திருப்பி அடித்தான். அப்போ ஈரான் மட்டும்தான் அவனுக்கு எதிராக திருப்பி அடிக்கிற அளவுக்கு பவரோடு இருக்கக்கூடிய ஒரு நாடுங்கிறதுனால ஈரானை அடக்குவது தான் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய முதன்மை திட்டமாக இருக்கிறது. அதை தாண்டி ஈரானுடைய ஏவுகணை திட்டங்களை எல்லாம் முடக்கிறதும் அவங்களுக்கு மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. ஈரானை அடக்கிறதுனால என்னன்னா, அவங்க அணு ஆயுதம் தயாரிச்சிடக்கூடாது, அவர்களுடைய ஏவுகணை திட்டங்களை எல்லாம் முடக்கணும். ஏன்னா உலகத்துக்கு ஏவுகணை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். குறிப்பாக ரஷ்யா, சீனாக்கெல்லாம் பெரிய அளவில் ஏவுகணை வியாபாரம் பண்ணுறான், ட்ரோன் பிஸ்னஸ் பண்ணுறான். ஏற்கனவே ஈரான் வேண்டிய அளவுக்கு பெட்ரோல் இருக்குது அவங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்கு. அதை தாண்டி ஆயுத விற்பனை செய்யக்கூடிய ஒரே அரபு நாடாக ஈரான் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் அணு ஆயுதம் செய்கிற இடத்திற்கு ஈரான் வராமல் தடுப்பது அமெரிக்காவினுடைய முதன்மை நோக்கமாக இருக்கிறது. பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை நிறுத்துவது இரண்டாவது நோக்கம். பாலிஸ்டிக், ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக் எதையுமே அவங்க தயாரிக்க கூடாது. ஏன்னா இதுவெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது, ரேடாரை வச்செல்லாம் கண்காணிக்க முடியாது, அடிச்சா அடிதான். அதனால் 3000க்கு மேலே அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான். எனவே இந்த யுத்தத்துக்காக தான் ரெடியாக இருக்கான், வாடா ரெண்டில் ஒன்று பார்த்துக்கலாம்னு சொல்லி. இதை நிறுத்தணும், வாங்க பேசிக்கிடுவோம். ஆனால் நீ சண்டைன்னு ஹொர்முஸ் வரைக்கும் போயிட்டேன், ஓமான் வளைகுடா வரைக்கும் போயிட்டேன், கப்பலெல்லாம் கொண்டு வந்து நிறுத்திட்டேன், அதுக்கு பிறகு என்ன வா பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறது, போனால் சண்டை பிடிக்க வேண்டியதானேங்கிற அளவுக்கு நிலைமை இருக்கக்கூடிய நேரத்தில் மூன்றாவதாக அவர்களுடைய திட்டமாக இருக்கிறதுனா பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ப்ராக்சிஸ் எல்லாவற்றையும் ஷட் டவுன் பண்ணுவது. குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள், யமனில் இருக்கக்கூடிய ஹவுதீஸ், அதே மாதிரி கத்தாய்பு ஹிஸ்புல்லா என்கிற ஈராக்கில் இருக்கக்கூடிய துணை ராணுவ குழு, அதே மாதிரி பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவம், இவங்க அத்தனை பேரையுமே சைலண்ட் பண்ணணும். ஈரானுக்கு அடிச்சு ஒன்னும் ஈரானுக்கு அடிச்சு இவங்களை எல்லாம் ஜீரோ பண்ணணும், இல்லைன்னா ஈரானை சமாதானத்துக்கு கொண்டு வந்து ஓகே நீங்க சொல்றதெல்லாம் நாங்கள் கேட்போமே தலைவரே என்று சொல்லி அந்த மாதிரி கட்டுப்பாடை வச்சுட்டா இவங்க அத்தனை பேரும் சைலண்ட் ஆயிடுவாங்க. இனிமே ராஜாவாக இஸ்ரேல் தான் இருக்க முடியும். ஏன்னா 12 நாள் இஸ்ரேலை விட்டு அடிச்சு பார்த்தான், இஸ்ரேலால் ஈரானை காலி பண்ண முடியலை, அதான் அமெரிக்காவை வந்து காலி பண்ணணுங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறான். இதுதான் அவர்களுடைய திட்டம் என்று சொல்லக்கூடிய கத்தர் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் அத்னான் அவர்கள் மேலதிகமாக என்ன சொல்றான்னு கேட்டா, ஜூன் மாதம் நடந்த தாக்குதல்களில் இஸ்ரேலோடு சப்போர்ட்டிவாக அமெரிக்கா வந்தாங்க, வந்து ஈரானுடைய அணுச்சரிவூட்டல் நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. அப்போ கூட ஈரான் தைரியமாக எந்த விதமான பயமும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது, குறிப்பாக உதய் போர்ட் மேலே கத்தாருக்கே அவங்க தாக்குதலை நடத்தினாங்க, பதிலடியை கொடுத்தாங்க. எனவே அவர்கள் எந்த நேரத்திலும் அமெரிக்காவோடு மோதுவதற்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி கத்தர் பல்கலைக்கழகத்தினுடைய சர்வதேச உறவுகளுக்கான பேராசிரியர் அத்னான் ஹையாஜ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியையும் இன்றைக்கு அல் ஜசீரா ஒளிபரப்பி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே அத்தனை பேருமே ஈரானுடைய பவரை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கிறது தெரியக்கூடிய நேரத்தில் தான் சவுதி அரேபியாவும் யுஏயும் நேற்றே அறிவிச்சிட்டாங்க, எங்களுடைய வான்பரப்பு, கடல் பரப்பு, தரைதளம் எதையுமே ஈரானை தாக்குறதுக்கு நாங்கள் பயன்படுத்த தரமாட்டோம்ட்டாங்க. அதுக்கான முதன்மை காரணம் என்னன்னா, அப்படி கொடுத்தா அடிப்பான் அந்த இடத்துக்கெல்லாம். அதனால் ஈரான் தங்கள் மேலே தாக்குதல் நடத்திடக்கூடாதுங்கிறதுல இந்த ரெண்டு நாடுமே ரொம்ப கவனமாக இருக்காங்க. அதில் குறிப்பாக யுஏஇ ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஏன்னா யுஏஇ எல்லைக்குள்ளே தான் அவர்களுடைய முதன்மை தளங்கள் இருக்கிற காரணத்தினால கத்தருக்கு அடுத்ததாக யுஏஇக்கு அட்டாக் பண்ணிடுவான். அதோட அந்த ஹொர்முஸ் ஜங்ஷன்லேயே யுஏஇ இருக்கிற காரணத்தினாலும் ஈஸியாக அடிச்சிருவாங்க. இதற்காக முதன்மையாக எங்கள் இடத்த நாங்கள் பயன்படுத்த தரமாட்டோம்ங்கிறாங்க. ரெண்டாவது, இந்த எல்லா நாடுகளுக்கும் உள்ள ஒரு உள்ளெண்ணம் என்ன இருக்குதுன்னு கேட்டால், என்னதான் இருந்தாலும் இஸ்ரேலா ஈரானாண்டு வந்துட்டா ஈரான் தான், நம்ம இஸ்ரேல் பக்கம் நிற்க முடியாதுல்ல, ஈரான் பக்கம் தான் நிற்கணும். ஏன்னா இஸ்ரேலுக்கு தேவை ஈரானையும் அடிச்சு நொறுக்கி நம்ம அத்தனை பேரையுமே அடிமையாக வைக்கிறது. இவங்களுக்கு அடிமையாக இருக்கிறத விட நம்ம ஈரான் ஜாம்பவானாக இருந்துட்டு போயிடட்டுமே என்கிற ஒரு நிலையை அவர்கள் தெளிவாக எடுத்திருக்கிறார்கள். அதனால தான் தஹரானோட தொடர்ந்து ஈரானோட என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் கத்தர், ஓமன், அதே போன்று சவுதி அரேபியா, யுஏஇ எல்லாமே தொலைபேசி அழைப்புகளில் தொடர்பில் இருக்கிறார்கள் என்கிறது அல் ஜசீரா. இதை தாண்டி இந்த ட்ரம்ப் ஒரு தாக்குதல் நடவடிக்கை முனைப்பை எடுப்பாராருன்னா இவங்கள்ட்ட கேட்கவும் மாட்டார். இவங்க என்னதான் தரைதளத்தை யூஸ் பண்ணாத, வான்தளத்தை யூஸ் பண்ணாதன்னா நீ யாரா எனக்கு சொல்கிறதுக்கு என்று சொல்லிட்டு அவர் முடிவெடுத்துட்டு போய்கிட்டே இருப்பார். ஏன்னா இவங்களை கணக்கில் எடுக்க மாட்டார். ஆனால் அதை மீறி
அவர் செய்ய போவாராக இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரியதொரு தாக்குதலை நடத்துவார்கள் ஈரானியர்கள் என்பதுதான் தற்போதுள்ள ஒரு சூழலாக இருக்கிற நேரத்தில் தான் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு எந்த அளவுக்கு ஈரான் தயாராகி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆக்சியோஸுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேட்டி அளிச்சிருக்கிறாரு. அந்த பேட்டியில் ஈரானுக்கு அருகாமையில் எங்களுடைய மிகப்பெரிய ஏர்மடா போய் நிற்கிறது. ஏர்மடாங்கிறது அவர்களுடைய தாக்குதல் ராணுவத்தை மொத்தமாக அவங்க சொல்றாங்க. இந்த ஏர்மடாவினுடைய அட்டாக்கு அத்தனை பேருமே ரெடியா இருக்கிறாங்க. வெனிசுவேலாவினுடைய கடற்பரப்பில் இருப்பதை விட அதிகமான ராணுவ தளவாடங்களை நாங்கள் கொண்டு போய் ஈரானுக்கு பக்கத்தில் நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஈரான் இதுக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இதே மாதிரி ஈரானுடைய அனைத்து கடற்படைகளையும் அதே ஹொர்முஸுக்கு அவங்களும் கொண்டு வந்துட்டாங்க. ஒண்டிக்கு ஒன்று, நேருக்கு நேர், ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்போம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. குறிப்பாக இஸ்ரேலுடனான கடைசி போரை விட, இந்த 12 நாள் வாரை விட இந்த யுத்தம்ங்கிறது கணிசமாக வித்தியாசப்படலாம் என்று ஈரானியர்களே சொல்லுகிறார்கள். அந்த 12 நாள் வார் மாதிரிலாம் நினைச்சுக்கிறாதீங்க, ரொம்ப டிஃபரண்டான ஒரு வாராக இருக்கும் என்று சொல்லி ஈரானியர்கள் கருதுகிறார்கள் என்பதை அல் ஜசீரா இன்றைக்கு சொல்லக்கூடிய நிலையில், இன்றைய தினமும் ஏற்கனவே அவங்க பல கப்பல்களையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் அவர்களுடைய பல ஆயுதங்களையும் ஹொர்முஸ் ஜலசந்திக்கு கடற்படை ரீதியாக கொண்டு வருகிறார்கள் ஈரானியர்கள். அதே போன்று உள்நாட்டுக்குள்ள பல தயாரிப்புகளை செய்யக்கூடியவங்க இன்னைக்கு மேலதிகமாக என்ன செஞ்சிருக்கிறாங்கிற தகவல்கள் வந்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தில் ஷஹீத் பஹ்மான் பகேரி என்கிற இந்த கப்பல் ஹொர்முஸ் ஜலசந்திக்கு வந்திருக்கிறது. இந்த கப்பல் ஈரானுடைய சொந்த தயாரிப்பு. இது அமெரிக்காட்டிலிருந்து வாங்கினது கிடையாது. அரபு நாடு மற்ற எல்லாமே அமெரிக்காட்டிலிருந்து தான் வாங்குவாங்க. இது ஈரானுடைய சொந்த தயாரிப்பு. ஷஹீத் பஹ்மான் பகேரி என்று இதற்கு பேர். அதாவது பஹ்மான் பகேரி என்கிற IRGC ஈரானுடைய புரட்சிகர இராணுவ பிரிவினுடைய ஒரு தளபதி இருந்தார். இவர் ஈரான் வார்ல கொல்லப்பட்டார். அவருடைய நினைவாகத்தான் இந்த கப்பலுக்கு அவங்க ஷஹீத் பஹ்மான் பகேரி என்று சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த கப்பலில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, இதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு விமானங்களும் ஆள் உள்ள விமானங்கள் கிடையாது. எல்லாமே ஆள் இல்லாத விமானங்கள். ஆள் இல்லா விமானங்களை தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான கப்பலாகத்தான் இதை தயாரிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த கப்பலில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், பொதுவாக அந்த ட்ரோன்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து எந்திரிச்சு போகிற விதமாக செஞ்சிருப்பாங்க. இந்த கப்பல் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, இதில் இருக்கக்கூடிய ட்ரோன்கள் எல்லாம் மிக பிரம்மாண்டமானதாக இருக்கிறத பார்க்கலாம். ஒரு ஃப்ளைட் மாதிரியே பெரிய அளவுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த கப்பலில் இருக்கக்கூடிய இந்த ஆளில்லா விமானங்கள் எப்படி தாக்குதல் நடத்தும்னா, ரன்வேயில் ஓடி போய் தான் தாக்குதல் நடத்தும். இருந்த இடத்துல இருந்து கிளம்பாது, ஓடி போய் தாக்குதல் நடத்தும். ரன்வே எல்லாம் இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். இந்த பஹ்மான் பகேரி தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஹொர்முஸ் ஜலசந்திக்கு. அதே நேரத்தில் ஈரானுடைய MiG MiG-29S என்று சொல்லக்கூடிய விமானங்கள் ஈரானுடைய முழுமையான வான்வெளியில் தொடர்ந்து உளவு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. இதுதான் ஈரானுடைய MiG-29S என்று சொல்லக்கூடிய மிக் வகையான விமானமாக இருக்கிறது. இது உளவு விமானம். இந்த உளவு விமானம் ஆள் உள்ள விமானம். இந்த விமானத்தில் முழுவதுமாக என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஈரானுடைய பல பகுதிகளையும் வான்பரப்பில் உளவு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாக அமெரிக்காவுடைய அச்சுறுத்தல் வந்ததிலிருந்து இந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்னும் ஒரு அவர்களுடைய ஒரு தயாரிப்பு தான் இந்த ஷஹீது 190 என்கிற ஆளில்லா விமானங்கள். இந்த விமானங்கள் ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த விமானங்களை அமெரிக்காவினுடைய படை வந்து நிற்கக்கூடிய அரபிய கடல் பகுதிகள் இருக்கிறதா இல்லை, இந்தியன் ஓஷனை தாண்டி அரபிக்கடலுக்குள்ள எல்லாம் அவங்க வந்துட்டாங்க. அந்த அரபிக்கடல் ஏரியாவில், ஹொர்முஸ் ஏரியாவில் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த ஷஹீத் என்கிற வகையான இந்த வகை ட்ரோன்களை வைத்து, ஆளில்லா விமானங்களை வைத்து முழுவதுமாக கண்காணிக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் கோஸ்ட் மோடுக்கு போயிடுச்சு, சைலண்ட் மோடுக்கு போயிடுச்சு, யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. இதுல இருந்து வீடியோ எடுத்து ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல நிற்கிறாங்க, இவ்வளவு பலத்தோடு நிற்கிறாங்கன்னு சொல்லி டெய்லி அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, காட்டிக்கிட்டே இருக்கிற காட்சிகளுக்கு மத்தியில் தான் ஈரானுடைய ஜாஸ் கடற்படை தளம், அதாவது நாவல் பேஸ் 29ஆம் தேதி நாளைய தினம் வியாழக்கிழமை முற்றுமுழுதாக மூடப்படுகிறது. ஏன்னா அந்த கடற்படை தளத்தில் முழுவதுமான ஒரு ராணுவ பயிற்சியை ஈரானுடைய IRGC ஈரானுடைய ராணுவமும் இணைந்து மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்பதற்காக அந்த தளத்தை மூடி பயிற்சியில் ஈடுபடுகிறார். அதே நேரம் புஷர் பேஸில் 31ஆம் தேதி, இந்த மாதம் 31ஆம் தேதி மீண்டும் ஒரு ராணுவ பயிற்சியை மேற்கொள்ள இருக்கிறார்கள். 31ஆம் தேதி புஷர் பேஸ் க்ளோஸ் பண்ணப்படுகிறது. 1ஆம் தேதி ஓபன் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் 29ஆம் தேதி பயிற்சிகளுக்காக மூடப்படுகிற
ஈரானுடைய ஜாஸ்க் பேஸ் 30ஆம் தேதி ஓபன் பண்ணப்படும். எல்லா இடத்திலுமே ராணுவ பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் தாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஈரான். எனவே ஈரானோடு மோதுவது நெருப்புக்கு நிகரானது என்பதை இந்த நேரத்தில் அமெரிக்கர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்றுதான் பொதுவாகவே கத்தருடைய பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள் உள்ளிட்ட பல பேரும் சொல்லிக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எனவே அமெரிக்கா அதனால் தான் உடனடி தாக்குதல்களுக்கு செல்லாமல் நாங்கள் இவ்வளவு தூரம் வந்துட்டோம், மரியாதைக்காக சரண்டர் ஆகிறோம், பேச்சுவார்த்தைக்கு வர்றோம் என்று சொல்லி எங்களுக்கு கேவலமா இல்லையா என்கிற அளவுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. பயங்கரவாதம் ஒழிய வேண்டும், தீவிரவாதம் இல்லாதொழிய வேண்டும், அடக்கி ஆளுகிற தீவிரவாதத்தை தூண்டுகிற அத்தனை செயல்பாடுகளும் நிறுத்தப்பட்டு அனைத்து மக்களும் நிம்மதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் வாழ்வதற்கான வழிபிறக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.